அடுத்ததா இந்த ஏலியனோட தோற்றத்தை பத்தி ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். சாலமேண்டர்னு சொல்லக்கூடிய உயிரினத்து மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த ஏலியனை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்த உடனே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நீங்க அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏலியன் பார்க்கிறதுக்கு பர்பிள் கலர்ல ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு ஒரு வால் கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தலையில வந்து ஒரு ஹெல்மெட் இருக்கும். அந்த ஹெல்மெட்டை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா முக்கோண வடிவத்துல 3 லென்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூணுமே வேற வேற கலர்ல இருக்கும். ரெட், கிரீன் அப்புறம் ப்ளூ, இந்த 3 கலர்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அப்படியே நீங்க ஆம்னிவர்ஸ் பக்கமா வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து பென் டெனிசன் வந்து இந்த கெமிலினை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா சப்டோரான்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான மெர்லினி சேப்பியனை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த மெர்லினி சேப்பியன் வந்து ஒரு ஃபீமேல், அதாவது ஒரு பெண் மெர்லினி சேப்பியனை வந்து காட்டியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இவங்க வந்து நிறைய வித்தியாசத்தை காட்டியிருப்பாங்க. முக்கியமா ஃபீமேல் மெர்லினி சேப்பியன் தலையில வந்து ஹெல்மெட் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஆனா லென்ஸ் அவங்க கண்ணில் வந்து லென்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தலையில வந்து ஹெல்மெட் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கால் விரல்கள் கூட டோட்டலா மாறி போயிருக்கும். உடலை வந்து